ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் பழம் பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நேந்திரம் பழத்தை வச்சுட்டு பஜ்ஜி மாதிரி போடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நேந்திரம் பழத்தை பார்த்திங்கன்னா அதிக அளவு விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. இதை குழந்தைங்களுக்கு இது பச்சை காயாக வாங்கிட்டு அதை வத்தல் மாதிரி போட்டு அதை பவுடராக அரைச்சி அந்த பொடி கூழ் காய்ச்சிலாம் கொடுப்பாங்க. இது அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளருவாங்கன்னுவாங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த பழத்தை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆவியில் வேக வச்சு தருவாங்க, அல்லது இந்த மாதிரி பஜ்ஜா செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இது ஈஸியான முறையில் இந்த பழம் பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நேந்திரம் பழத்தை பஜ்ஜி மாதிரி செய்கிற ஒரு ரெசிபி. நான் இன்றைக்கி 2 பெரிய நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோல் நீக்கிருங்க. இப்போ நேந்திர பழத்தை அதோட தோலை உரிச்சிட்டு நான் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 2 பீஸாக போட்டோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதனால் 3 பீஸாக நல்லா கரெக்டான அளவில் வச்சுட்டு 3 இதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பழத்தில் 3 பஜ்ஜி நம்ம போடலாம். ரொம்ப வளர்த்தியாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கை வெட்டிக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி 3 பீஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அந்த பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சர்க்கரை உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா எடுத்துக்கோங்க. சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுட் கலர். நான் வீடியோக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கலரிங்காக இருக்கிறதுக்காக. உங்களுக்கு இது தேவைப்படலைன்னா இதை சேர்த்துக்க வேண்டாம். இதுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பஜ்ஜி பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பத்தாட்டினா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி பத்தல, இன்னும் ஒரு 1/4 கப் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்ததுனால ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும், அப்போ கலக்கு லூஸ் ஆகும். இந்த 1 கப் தண்ணி கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த 1 கப் மாவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இந்த பழத்தை நம்ம எப்படி பஜ்ஜி போடுவோம் அதே மாதிரி இந்த மாவில் நனைச்சிட்டு நீங்கள் ஆயிலில் போட்டுக்கோங்க. நல்லா பெரிய பழமாக இருந்ததுன்னா ஒரு 3/4 கப் மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பழம் இருந்ததுன்னா 1 கப் மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு பழம் கட் பண்ணி சேர்க்க போகிறேன், ஏன்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பாருங்கள், மிதமான தீயிலே வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். 2 பக்கமும் வேக விட்டுட்டு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். ஆயிலில் பொரிக்கிற எந்த பொருளுமே இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் குறைஞ்ச உடனே எடுத்துருங்க. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நிறையா இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரியே மீதி உள்ள பழத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பழம் சேர்த்துருக்கேன், ஏன்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால் 3 பழம் சேர்த்துட்டு போடவும் எனக்கு 1 கப் மாவு கரெக்டான அளவில் இருந்தது. ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான பழம்பொரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ரெசிபி நான் என்ன சமைக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரே மாதிரி ரெசிபி கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட பேரோடு சொல்லி நான் அந்த ரெசிபி உங்களுக்காக செஞ்சு வீடியோவாக போகிறேன். தேங்க்யூ.